எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தென்னங்கிற்று. இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோஸ் எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக சமையலில் நீங்கள் இந்த தப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த தப்பு என்னென்ன, அது ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ரீசனோட இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறையா பேர்த்துக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தப்பை எல்லாமே நம்ம குக்கிங்கில் பண்ணிகிட்டு இருப்போம். என்னென்ன டிப்புன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிப் நம்பர் 1. இட்லி மாவுக்கு ஊற வைக்கிறப்போ பொதுவாக எல்லாத்தையும் தனித்தனியாக ஊற வைப்போம். ஒரு சிலர் வெந்தயத்தை மட்டும் இட்லி அரிசி கூடவோ அப்படி இல்லைனா உளுத்தம் பருப்பு கூடவோ ஊற வைப்பாங்க. நீங்கள் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் வெந்தயத்தை நம்ம எப்போவுமே தனியாக தான் ஊற வைக்கணும். இட்லி அரிசி கூடவோ இல்லை உளுந்து கூடவோ சேர்த்து ஊற வச்சு அரைச்சோம்னா வளவளன்னு சொல்லிட்டு நமக்கு கிரைண்டரில் நல்லாவே அரைப்படாது. அரிசி அந்த கொரகொரப்பாகவும் கிடைக்காது, வழுக்கிக்கிட்டே தான் இருக்கும் கிரைண்டர். அதனால் வெந்தயத்தை தனியாக அரைங்க, எப்போவுமே ஊற வைங்க. அப்புறமா இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து ஆவி வந்ததுக்கப்புறமா இட்லி தட்டை வைங்க. அப்போ தான் இட்லி வேத்து ஒழுகாமல் அடி இட்லி கொலகொலன்னு இருக்காமல் நமக்கு எப்போவுமே நல்லா சாஃப்டாக மெதுன்னு பந்து மாதிரி இருக்கும். இந்த டிப் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். A to Z டிப்போட இட்லி மாவுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 2 என்னென்னா, நம்ம அதிரசத்துக்கு பாகு காய்ச்சறப்போ பாகு காஞ்ச உடனே கீழே எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறமா அரிசி மாவில் பாகை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிளற ஆரம்பிப்போம். நம்ம என்ன தான் அளவு சரியாக இருந்தாலும், அளவு சரியாக நம்ம மெஷர் பண்ணி போட்டாலும் சப்போஸ் கொஞ்சம் கூட குறைச்சி இருக்கலாம் அளவில். நம்ம அரிசி மாவை வேணால் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம், பாகு அதிகமாக போச்சுன்னா உள்ளே கலந்து கொட்டுறதுக்காக. ஆனால் பாகை எப்போவுமே தனியாக எடுத்து வச்சோம்னா கட்டி தட்டிடும் நமக்கு. அதனால் பாகை எடுத்து வைக்கவே முடியாது. அதனால் எப்போவுமே அரிசி மாவில் பாகை ஊற்றி கிளறவே கூடாது மொத்தமாக. இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா, நம்ம பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவை சேர்த்து கலந்துக்கலாம். சப்போஸ் நமக்கு பாகு அதிகமாக இருந்தால் கூட கொஞ்சமாக மீதி இருக்கிற அரிசி மாவை எடுத்து வச்சு அது கூட கலந்துக்கலாம். அதிரச மாவோட பதம் நமக்கு சரியாக தெரியுங்கிறதுனால எந்த அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கணும், எந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்கணும் நமக்கு கரெக்டாக தெரியும். அதனால் அதுக்கு மேலே அரிசி மாவு சேர்க்காமல் நம்ம அந்த பதம் வந்தோடனே டக்குன்னு நிறுத்திடலாம். அரிசி மாவு மேற்கொண்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் பாகு பத்தாமல் போனால் அதிரசம் கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. பாகு அதிகமாக இருந்தாலும் அதிரசம் நமக்கு பிரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த டிப் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் அதிரச வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க லிங்க் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3 என்னென்னா, எல்லாத்துக்குமே இந்த மழை காலத்தில் ஒன்றும் சூப் மாதிரி குடித்தா நல்லாயிருக்கும், அப்படி இல்லைனா சூடாக காரமாக ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோணும். அதே போல் சளி இருமலுக்கு இந்த நாட்டுக்கோழி ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நேரத்துக்கு நீங்கள் எப்போவுமே நாட்டுக்கோழி வாங்குறோம்னா பொதுவாக தோலோடு வாங்கிக்கோங்க. தோல் இல்லாமல் வாங்கினா கறி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இப்போ வர்றது எல்லாமே பெரும்பாலும் மார்க்கெட்டில் வளர்ப்பு நாட்டுக்கோழி தான். நம்ம தோலோடு செய்கிறப்போ அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக மெதுன்னு இருக்கும், ரொம்ப ஹார்டாக ஒரு மாதிரி ரப்பராக இருக்காது. அதே போல் எப்போவுமே நீங்கள் சிக்கன் செய்கிறீங்கன்னா தாளித்து கொடுக்காம இந்த மாதிரி சாறு மாதிரி வைக்க ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் கிரேவி தவிர்த்து இந்த மாதிரி சாறு மாதிரி வைக்கிறப்போ சூப் மாதிரி குடிக்கணும்னு தோணுச்சுனாலும் இந்த மாதிரி வைக்கிறப்போ கறி ஹார்டாக இருக்காது. இதுக்கான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல் இப்போ தான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் சளி இருமலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அருமையான டிஷ் இது. கறி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் வேக வச்சிங்கன்னா. டிப் நம்பர் 4. நம்ம சாதம் எல்லோரும் நிறைய பேர் குக்கரில் வைப்போம், அப்படி இல்லைனா ஒன்று வடித்து செய்வோம். பெரும்பாலும் ஒர்க்கிங் உமன்ஸுக்கு குக்கரில் வைக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ரொம்ப, ஏன்னா டைம் சேவிங்கு கூட நமக்கு. ஆனால் நீங்கள் குக்கரில் வைக்கிறப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா, அவசரத்தில் நம்ம அரிசியை களைஞ்சி அது கூடவே தண்ணி ஊற்றி கொதி வைக்காமல் அப்படியே குக்கரில் மூடி போட்டு வச்சுருவோம். ஆனால் அப்படி செய்யவே செய்யாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அரிசியை ஊற வைக்கிறப்போ மேக்ஸிமம் 20 நிமிஷம் நல்லா 2-3 தடவை களைஞ்சதுக்கப்புறமா ஊற வைங்க. அப்போ தான் அரிசி அந்த அழுக்கோடு சேர்ந்து ஊறாமல் இருக்கும். அதே போல் நீங்கள் அரிசி எப்படி வடித்து சாதத்தை எடுப்பீங்களோ அதே போல் ஒலை காய வச்சு தான் அரிசியை சேர்க்கணும். நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா அரிசியை சேருங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா மூடியை போட்டு மூடுனீங்கன்னா அரிசி சாதம் நல்லா பொழுன்னு உதிரியாக இருக்கும். டிப் நம்பர் 5. பொதுவாக பிரியாணினா எல்லாத்துக்குமே பிடிக்கும். பிரியாணி பிடிக்காத ஆளுகளே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். பிரியாணியில் ஸ்பெஷல்னாவே மட்டன் பிரியாணி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் சிக்கன் பிரியாணியை விட.
அதில் இருக்கிற கறி வந்து சாதம் நல்லா இருந்தாலும் மட்டன் பிரியாணியில் மட்டன் கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி தான் நிறைய பேர்த்துக்கு ஃபீலிங்காக இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் தான் இது. நீங்கள் மார்க்கெட்டில் வந்து மட்டன் வாங்குறப்போ கொஞ்சம் முத்தலாக வாங்குங்க. ரொம்ப முத்தலாக இல்லாட்டியும் மீடியமான கறியாக இருந்துச்சுன்னா பிரியாணி நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம வந்து மட்டன் வேக வச்சு தான் எடுத்து சில பேர் வந்து தாளித்து செய்வாங்க பிரியாணியை. ஆனால் அப்படி செய்யவே செய்யாதீங்க. என்ன ரீசன்னா, அந்த மட்டனில் வந்து நம்ம அதோட போட்ட மசாலா எசன்ஸ் எதுவுமே வந்து இறங்காது அந்த மாதிரி தனியாக வேக வச்சு செய்கிறப்ப. அதுக்கு பதிலாக நீங்கள் எப்போவுமே பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி வதக்கிட்டு அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி எப்போவுமே கறியை வேக வச்சு சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பச்சை கறியை சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி கோட்டிங் பண்ணுங்கள். மட்டன் சேர்த்த உடனேவே வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக புதினா இலையை சேர்த்துங்க. அப்புறமா கறி வந்து நம்ம எப்பவும் வதக்கிறது போல தான் நல்லா திரண்டு வர வரைக்கும் வதக்குங்க, அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்போவும் மட்டன் வேக வைக்கிறது போலயே வந்து தண்ணி சேர்த்து வேக வைங்க. நீங்கள் வந்து தண்ணி அளவை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அரிசி 2 டம்ளர் எடுக்கிறீங்கன்னா தண்ணி வந்து 4 டம்ளர் சேர்க்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வைங்க. அந்த தண்ணியை கணக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி மீதி அரிசி சேர்க்குறப்ப தாராளமாக சேர்த்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு எவ்வளவு விசில் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு விசில் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து இதுக்கப்புறமா விசில் வைக்கிறது, சாதம் வேக வைக்கிறது பெருசாக அந்த அளவுக்கு மட்டன் வந்து வேகாது. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக அந்த டிப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு. இதில் இருக்கிற கறியும் சரி பிரியாணியும் சரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க லிங்க் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். டிப் நம்பர் 6, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சப்பாத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை டைப் பண்ணாலே வந்து யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் வரும், ஏகப்பட்ட டிப்ஸ் இருக்குது சப்பாத்தி செய்கிறதுக்குனே. வந்து இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே வந்து நமக்கு சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா மெதுன்னு வரும், பூ மாதிரி. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம எப்பவும் போல தான் கோதுமை மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அளவாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஆக்சுவலாக வந்து நான் இது எடுத்துருக்கிறதே வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மாவு தான், கடையில் வாங்கின மாவும் கிடையாது. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா வந்து நல்லா வந்து கையால் மிக்ஸ் பண்ணிக்குங்க. சொல்லுவாங்க சுடு தண்ணி சேருங்க, பால் சேருங்க, வெதுவெதுப்பான தண்ணி சேருங்க அப்படின்ட்டு. சுடுதண்ணி மட்டும் சேர்க்கவே சேர்க்காதீங்க. என்ன ரீசன்னா, சுடுதண்ணி சேர்க்குறப்பவே வந்து மாவு வெந்து போயிடும். சுடுதண்ணி சேர்த்து செய்கிற மாவில் செய்கிற சப்பாத்தி வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதே சமயம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படி இப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் மாவு பிசைஞ்சு 10 நிமிஷத்துலேயே வந்து தாராளமாக சப்பாத்தி போடலாம். மாவு வந்து கொஞ்சமாக இலக்கமாக மட்டும் பிசைஞ்சா போதும். எப்பவும் போல தான் நம்ம வந்து மாவு தேய்ச்சி கொஞ்சமாக வந்து மாவை டஸ்ட் பண்ணி மேலால் தேய்ச்சி ரோல் பண்ணி கொஞ்சம் இலக்கமாக இருந்தாலே மாவு நமக்கு கரெக்டாக வரும் சப்பாத்தி. கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சப்பாத்தி சுடுறப்போ ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கக்கூடாது. இந்த பக்கம் மிஞ்சி போனால் ஒரு 30 செகண்ட் இல்லைனா ஒரு 40-50 செகண்ட்குள்ளே, அந்த பக்கம் வந்து ஒரு 40-50 செகண்ட், அவ்வளோதான் வந்து சப்பாத்தி வேகிறதுக்கான டைமே. கண்டிப்பாக இந்த டிப் எல்லாமே வந்து கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயம் இந்த மிஸ்டேக்கில் நீங்கள் எதையாவது செஞ்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு பிக் தம்ஸ் அப், அப்படியே ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.